அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் செம்மையாக இருக்க போகிறது. இனி திடீர் பல மாற்றங்களை சந்திக்க போகும் கும்பராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை எப்படி உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் செம்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரித்த சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான இனிமையான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். சந்திரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து புதன், சூரியன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்றால் சுக்கிரனின் சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிகிறது. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளையும் அதீத ஆழ்ந்த சிந்தனையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகர் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் கூட தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய பாதிப்பு என்பது வெகுவாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல தன ரீதியான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் வெகுவாக அலைச்சல் குறையும். திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராகு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் மாற்றங்களும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு கல்வியில் சிரமம் இல்லை. எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இனிமையாக அமைகிறது. இவற்றை விட மிக சிறப்பாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் 7.5 சனியின் நடுப்பகுதியாக ஜென்மராசியின் சஞ்சார காலகட்டத்தில் இருந்தாலும் கூட கிடைப்பதற்கான யோகமும் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறைக்கு மட்டுமல்ல அரசியல் துறைக்கும் நாயகனாக இருக்கிறார். இந்த 2 துறைகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் கர்நாடக இசை கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், நடிகர்கள், ஓவிய கலைஞர்கள், எழுத்தாளர்கள் என எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்சமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை விட கலைத்துறையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிரம்பி கிடைக்க போகிறது. செம்மையான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே எந்த பணியை திட்டமிட்டு செய்தாலும் அவற்றில் தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வலுவாக அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட மிக வலுவாக சுக்கிரன் அரசியல் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக மாற்றிவிடுகிறார். எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மக்கள் மத்தியில் உங்களது திட்டங்களுக்கு வரவேற்பு பெறுவதோடு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் வலுவான வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் மிக சிறப்பாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று பொறுமையாக
செயல்பட வேண்டும். ஏனென்றால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்தை நிலவரம் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்கள்ல புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு என்பதை ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்த கொடுக்கிறார். கால்நடை வளர்ப்புல சில விரயம் இருக்கலாம். கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்புல சற்று கவனம் தேவை. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சம் பெறுவதும் குரு மிக விரைவில் சுகஸ்தானத்தில் நுழைய இருப்பதும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பால் கும்பராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களும் அனுகூலமாக நடைபெறும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட அனைத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசி பெருக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது குரு 3ஆம் இடமான சஞ்சார காலகட்டத்தில் 98% மேல் கடந்து விட்டார். எனவே சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு அரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டு வந்த மன வருத்தம், தேவையில்லாத பகை உணர்ச்சி போன்றவை நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஜென்மராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட குருவில் ஏற்படக்கூடிய மாறுதலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் குடும்ப ரீதியாக அபரிவிதமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சின்ன சின்ன தடைகள் உள்ளிட்ட மிகப்பெரிய தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பான முறையில் அணுகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ராசியின் அதிபதி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகம் என்றாலும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் இந்த தருணத்தில் சற்று கவனம் தேவை. உத்தியோக ரீதியாக எதிர்பாராத வகையில் சக்திக்கு மீறிய உழைப்புகளை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலையில் விரப்பும் சக்தியும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டுங்க. எனவே சற்று கடினமாக சூழ்நிலையாக இருந்தாலும் கூட பொறுமையாகவும் நிதானத்துடனும் அத்தனை பணிகளையும் எதிர்கொண்டால் மிக விரைவில் அனைத்திற்கும் நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொறுமையாக உங்களுடைய கடமைகளை மேற்கொள்ளுங்கள். அதற்கான பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. நினைத்து செயல்படுவதை விட கும்பராசிக்காரர்கள் கூட்டு முயற்சியாக செயல்படும் போது சில பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு அவை செம்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.